வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ட்டு விருப்பப்பட்டேன். என்னன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம கடைக்கு வந்திருந்தாரு. ஸோ அவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவருக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்லி கேச்சரா அவங்க குழந்தைங்களுக்கு சில ஸ்வீட்ஸ் சாப்பிட கொடுத்தேன். பட் அவர் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணிட்டாரு. குழந்தைங்க விரும்பினா கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை குழந்தைங்க அப்படின்னு. ஸோ அது என்ன ரீசன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டா கூட தொண்டை கரகரப்பு, சளி, அது இருமல் வரைக்கும் போகுது. இருமல் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன் சொன்னார். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரீசன் நான் கேட்கல. இது நான் நிறையா பேர்த்துக்கிட்ட இந்த ரீசனை நான் கேட்டிருக்கேன். அதனால இது ஏன் இந்த மாதிரி ஆகுது, இனிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு காரணம் ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகர் ஆட் பண்ணுறது தான். அதாவது அஸ்பார்டமே அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகர். இதை என்ன நேம் பண்ணுறாங்க அப்படின்னா, நோ சுகர் அல்லது சுகர் ஃப்ரீ அப்படிங்கிற நேமில் இதை பண்ணுறாங்க. அதாவது ஒயிட் சுகருக்கு இது ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் சுகர் என்ன ஒரு இனிப்புத்தன்மையை கொடுக்குதோ அதோட இது ஒரு 20 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மையை கொடுக்கறதுனால ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்க்காகவும் அந்த டேஸ்ட்டை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த அஸ்பர்டமேங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம ஃபுட்டில் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நிறையா வருது. இதுக்கு அரசாங்கம் இதை யூஸ் பண்ணுறதுக்கான அளவு கொடுத்துருக்காங்க. 3.5 கிராம் தான் ஒரு ஒரு 70 கிலோ எடையுள்ள ஒரு அடல்ட் 3.5 கிராம் தான் எடுத்துக்க முடியும் ஒரு நாளைக்கு. அதுதான் இருக்கிற லிமிட்டை. ஸோ அதனால தான் இது அதிகமாக குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தைங்க 10 கிலோ 20 கிலோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னென்னா இது அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு உடம்புல சேரும்போது இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வருது. இதை இன்னும் நம்ம தேடி பார்க்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, அதாவது இதோட சைடு எஃபெக்ட்ஸ் சிலதை லிஸ்ட் பண்ணுறாங்க. லாங் டேர்ம் எஃபெக்ட்னு கேன்சர் வரைக்கும் சொல்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு கடைசியில் சொல்கிறாங்க. பட் எனிவே ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத உணவுகளை நம்ம கொடுக்கறது நம்ம கவனமாக பார்த்துக்கணும். நம்மளும் நல்லதே சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கும் நல்லதே கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ்டு பேக்கேஜ்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுவோம். எப்போவுமே நல்ல உணவு, சரியான உணவுங்கிறது அட்ராக்டிவ் கலர்லேயோ எப்பவும் ஒரே மாதிரி சுவையிலோ இருக்காது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கன்சியூமராக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்காது, டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் டேஸ்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால எப்பவும் ஒரே டேஸ்ட் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் இந்த மாதிரி தகவல்களுக்கு ஊக்கமாயிருது. அதனால நம்ம கன்சியூமராக நம்மளும் கொஞ்சம் மாறணும், நல்ல உணவையே சாப்பிடணும். நன்றி.